بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز لمن اتبع هواها وتمنى على الله. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தின் மீது கடுமையான அக்கறை கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மனிதன் வீணாகிவிடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு பல்வேறு அறிவுரைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார். அதிலே ஒரு நபிமொழி இப்படி வருகிறது: மனிதனை அழிவில் கொண்டு போய் சேர்த்துவிடக்கூடிய 3 காரியங்கள். அதிலே ஒரு காரியம் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழுதல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார். தன்னுடைய உள்ளம் எதை சொல்கிறதோ, மனம் எதை விரும்புகிறதோ அதன்படி எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்தால் அவனுக்கு இந்த உலகத்திலும் அழிவுதான், மறுமையிலும் அழிவுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும், குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹும் அவருடைய தூதரும் போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போதனா முறைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் நெறியாக, வழிகாட்டுதல்களாக அமைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாவங்கள் அதிகமாக செய்து நம்மை அறியாமலேயே நாம் அழிவிலும் நாசத்திலும் விடுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்வதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். பொதுவாகவே உள்ளத்தை பொறுத்தளவுக்கு, நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனசை பொறுத்தளவுக்கு பாவமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதற்குள் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலே ஷைத்தானும் நஃப்ஸும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடுமையான விரோதிகளாக இருக்க வேண்டும். உள்ளத்தை பொறுத்தளவுக்கு பாவமான காரியங்கள் செய்வதற்கும் நன்மைகள் செய்யாமல் இருப்பதற்கும் மனிதனை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதை பின்பற்றி ஒரு மனிதன் பாவமான காரியம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அவன் அழிவிலும் நாசத்திலும் போய்விடுவான். அதற்கு மாறாக உள்ளம் சொல்வது ஒன்றாக இருந்தாலும் இந்த விஷயத்திலே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன போதித்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் சிந்தித்து சிந்தித்து யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகிலும் வெற்றி, மறு உலகிலும் வெற்றி என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக, விரிவாக விளக்கி சொல்லும் விதமாக ஜாமிஉ திர்மிதி என்ற நபிமொழி கிரந்தத்திலே ஒரு நபிமொழி பதிவாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். இந்த உலகத்திலே அறிவாளி, புத்திசாலி என்று சொன்னால் யார் தெரியுமா? நாம் எத்தனையோ மனிதர்களை புத்திசாலி என்று சொல்கிறோம், திறமைசாலி என்று சொல்கிறோம், மிகவும் விவரமானவர் என்று சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திசாலிக்கு ஒரு வரை விளக்கணம் தருகிறார்கள். அல் கையிசு, புத்திசாலி யார் என்று சொன்னால் மன்தான நஃப்ஸஹு,
இந்த உலகத்தில் வாழுகிற போது தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பவன் தான் புத்திசாலி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நாம் இந்த உலகத்திலே வாழுகிற காலம் போய் மரணித்து விட்டால் அல்லாஹ் நம்மிடத்திலே பல கேள்விகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணக்கெல்லாம் கேட்டதற்கு பிறகுதான் சுவர்க்கம் நரகம் என்பதெல்லாம் முடிவாகும். அல்லாஹ் நம்மிடத்தில் எதையெல்லாம் கேட்பான் என்று நமக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நமக்கு நாமே இந்த உலகத்தில் வாழ்கிற போது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவன்தான் புத்திசாலி என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு பணம் நமக்கு வருகிறது, ஒரு 500 ரூபாய் வருகிறது. இந்த 500 ரூபாய் வருகிறது என்று வைத்துக் கொண்டால் அதை பற்றி நமக்கு நாமே ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். இது எங்கிருந்து வருகிறது, எந்த செயலை செய்வதற்காக வருகிறது, இது ஆகுமான வழியிலே சம்பாதிக்கப்பட்டதுதானா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கொண்டு பிறகுதான் அந்த காசை நாம் உடைமையாக்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில இதை பற்றி எப்படி கேட்பானோ அந்த கேள்விகளை நமக்கு நாமே இங்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு காரியத்தை நாம் பேசுகிறோம், இந்த பேச்சு சரியானதுதானா, நியாயமானதுதானா, இது சத்தியத்திற்காக சொல்கிறோமா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்திலே பேசுகிறோமா என்று நமக்கு நாமே சில கேள்விகளை முன்வைத்து சரி என்று பட்டால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கு சரியான தீர்வு கிடைத்தால் அதற்கு பிறகுதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் கையிசு புத்திசாலியான மனிதன், அறிவாளியான மனிதன் யார் என்று சொன்னால் மன்தான நஃப்ஸஹு, தனக்குத்தானே அவன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். அது மட்டுமல்ல, வஅமில லிமா பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னர் உள்ள வாழ்க்கைக்காக அவன் அமல் செய்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக நாம் ஏராளமான முயற்சிகளை மேற்கொள்கிறோம், உழைப்புகளை செய்கிறோம், அவைகளும் தேவைதான். ஆனால் அவைகளை தேவையாக வைத்துக்கொண்டு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு மண்ணறையிலே மஹ்ஷரிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நினைத்து அங்கே நிம்மதியாக இருப்பதற்காக இங்கே நாம் சம்பாதிக்க வேண்டும். அதற்காக இங்கே நாம் சம்பாதிப்பது அமல்களைத்தான். ஏராளமான நல்லமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவன் தான் புத்திசாலி. வஅமில லிமா பஅதல் மௌத், மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த நபிமொழியை தொடர்ந்து இன்னொரு வாசகம் வருகிறது, அறிவில்லாதவன் யார் தெரியுமா, புத்தி குறைந்தவன் யார் தெரியுமா, வல் ஆஜிசு லிமன் இத்தபஅ ஹவா, அறிவில்லாதவன் விவரம் தெரியாதவன் யார் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானோ அவன்தான் அறிவில்லாதவன். அது மட்டுமல்ல, வதமன்னா அலல்லாஹ், அல்லாஹின் மீது அவன் ஆசை வைத்திருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த உலகத்திலே வாழுகிற போது மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு உள்ளம் எதை சொல்லுகிறதோ அதன்படி வாழ்ந்து கொண்டு எல்லாவற்றையும் என் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று யார் பேசுகிறானோ அவன்தான் அறிவில்லாத மனிதன், பலகீனமான மனிதன், விவரமில்லாத மனிதன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மறுமையினுடைய வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அமல் செய்ய வேண்டும், தன்னைத்தானே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நல்வழியிலே நடக்க வேண்டும், மனோ இச்சையின் பிரகாரம் நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் இந்த ஹதீஸின் முத்தாய்ப்பான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சுருக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 காரியங்கள் மனிதனை இந்த உலகிலும் மறு உலகிலும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள். அவைகளிலே ஒன்று வஹவம் முத்தபஉன், மனோ இச்சையின் பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மனித சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய எந்த ஒழுங்குமுறைகளை, வாழ்க்கை நெறிகளை நமக்கு போதித்து தந்திருக்கிறார்களோ அதை நாமும் உலக முஸ்லிம்களும் பின்பற்றி நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد يا رب صل عليه وسلم.